ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பான்ஃபைல எப்படி கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்னோடய யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, என்னோடய சோஷியல் மீடியாலையும் சரி நிறைய பேர் டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ பான்ஃபைல எப்படி கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, அதை பற்றின வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வேறு யாருக்காவதோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை நீங்கள் எனக்கு எதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் இருந்தாலோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா கீழே தெரிகிறது சோஷியல் மீடியா அக்கௌண்ட். ஸோ இதுலேயும் டைரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பான்ஃபைல கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் மொத்தம் 2 URL மூலிமா நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா contributor.ponfy.com. ஸோ இது மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். இல்லாட்டி ponfy.com/sell-stock-footage. ஸோ இந்த URL மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த URL போனீங்கன்னா அடுத்தது இங்கே ஜாயின் கொடுத்தீங்கன்னா இந்த URL வரும். அதுக்கு நீங்கள் டேரெக்டாக இந்த URL-ஏ நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பண்ணலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், ஓகேங்களா. இந்த 2 URL லிங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த URL-குள்ளே போகிறேன். இந்த URL-ல் போயிட்டு லெட் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுக்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இவங்க கீழே பார்த்தீங்கன்னா அது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன எதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். ஸோ இதில் நீங்கள் எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷூட் பண்ண போகிறீங்க. ஷூட் பண்ணி அதை அப்லோட் பண்ண போகிறீங்க. அதை அப்லோட் பண்ணுறதுக்கு சேல் ஆனிச்சுன்னா உங்களுக்கு காசு. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆளை ரெஃபரல் பண்ணி அவங்க கான்ட்ரிபியூட்டராக இதில் ஆட் ஆகி அவங்களுக்கும் சேல் ஆனிச்சுன்னா அதுலேயும் உங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுப்போம் அப்படிங்கிறது இதில் சொல்கிறாங்க. அப்புறம் பான்ஃபைல நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணி அந்த இமேஜ் டவுன்லோட் ஆனிச்சுன்னா அதுக்கும் உங்களுக்கு காசு கொடுப்போம். அதே மாதிரி ஒரு இமேஜ் டவுன்லோட் ஆகிறதுனால அவங்களுக்கு ஒரு புது கஸ்டமர், அதாவது பான்ஃபைல அவங்க இப்போ தான் புதுசாக கஸ்டமராக ஜாயின் பண்ணுறாங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அந்த பர்ச்சேஸ் பண்ணுற இது உங்களோட அசட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கும் உங்களுக்கு ஒரு போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அடுத்தது நீங்கள் ரெஃபரல் பண்ணுறது மூலியமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கஸ்டமைசபிள் ஸ்டோர் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மூலியமாக உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் க்ரோ பண்ணி அது மூலியமாக நீங்கள் ஒரு ஆடியன்ஸை பிடிச்சி நீங்கள் நிறைய சேல் பண்ணுறதுக்கு நாங்கள் இதில் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நீங்கள் பான்ஃபைல கான்ட்ரிபியூட்டர் இருக்கிறதுனால அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க மீடியா டைப்ஸ்லாம் என்னென்ன பண்ணுறாங்க, அதுக்கு என்ன ராயல்ட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக ஃபுட்டேஜ், அதாவது வீடியோஸ் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணலாம். ஸோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் நான் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ ஆர்டிஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுட்டேஜ் டவுன்லோட் ஆனிச்சுன்னா அதில் 40% ராயல்ட்டி ஷேர் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ ஆர்டிஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுட்டேஜ் டவுன்லோட் ஆனிச்சுன்னா அதில் 60% உங்களுக்கு ராயல்ட்டி ஷேர் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ ஆர்டிஸ்ட்னால் நீங்கள் பே பண்ணி அது நீங்கள் ஜாயின் பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரீயாக பண்ணுறதுனால நான் எக்ஸ்க்ளூசிவில் தான் இருப்போம், ஓகேங்களா. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க கொடுத்துருக்கோன்னா 35% ராயல்ட்டி ஷேர் நாங்கள் அந்த மியூசிக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சேல் ஆனிச்சுன்னா அதுக்கு உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், இலுஸ்ட்ரேஷன், ஆஃப்டர் எஃபெக்ட், 3D மாடல்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் பான்ஃபைல சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சேல் ஆகிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கெலாம் 50% ராயல்ட்டி ஷேர் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாதிக்கு பாதி, ஓகேங்களா. ஸோ ஃபோட்டோஸ், இலுஸ்ட்ரேஷன், ஆஃப்டர் எஃபெக்ட், 3D மாடல்ஸ். ஸோ இதுக்கெலாம் 50% ராயல்ட்டி ஷேர் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரெஃபரல். ஸோ நீங்கள் ரெஃபரல் நீங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணி அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு கஸ்டமர், கான்ட்ரிபியூட்டர் கிடையாது, நல்லா யோசிச்சிங்க. கஸ்டமர்னால் பான்ஃபைல இமேஜஸை டவுன்லோட் பண்ணுறவங்க, வாங்குறவங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு 20% ஒரு அமௌண்ட் டிஸ்கவுண்ட் கொடுப்போம் ஃபஸ்ட்டு ஆர்டர். அதாவது அந்த கஸ்டமர் உங்கள் ரெஃபரல் லிங்க் மூலியமாக ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு 20% அவங்க ஃபஸ்ட் ஆர்டருக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க.
உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து சேல் கமிஷன் மாதிரி கொடுப்போம் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு கான்ட்ரிபியூட்டர் வந்து உங்கள் மூலமாக வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டர் வந்து பான்ஃபைல ஆட் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க பண்ணுற அவங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு பர்ச்சேஸ்லையும் உங்களுக்கு 5% கமிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமரை அங்கே ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு கஸ்டமரை ரெஃபர் பண்ணி அந்த கஸ்டமர் வந்து உங்களோட இமேஜை வந்து உங்களோட அசட்டை வந்து டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு அடிஷ்னலாக 10% வந்து என்ன பண்ணணும், நாங்கள் வந்து கமிஷன் மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பான்ஃபைல அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணோன்னே இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா கிரியேட் ஏ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்குறாங்க. ஸோ நான் மெயில் ஐடி கொடுக்க போகிறேன். ஸோ கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், ஜாயின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். ஸோ ஜாயின்னு சொன்னோன்னே இங்கே வந்து ஃபஸ்ட் என்ன கேட்குறாங்க, என்னோடய நேம் கேட்குறாங்க, லாஸ்ட் டைம் கேட்குறாங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நேமு, என்னோடய கண்ட்ரி, அப்புறம் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஃபோன் நம்பர், பின் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டேன். இந்த வேட் ஐடியும் கம்பெனியும் நான் கொடுக்கல. ஏன்னா நம்ம வந்து இண்டிவிஜுவல், நம்ம வந்து கம்பெனியோ இல்லை வந்து தேர்ட் பார்ட்டியோ கிடையாது, நம்ம இண்டிவிஜுவல். ஸோ அதில் கம்பெனி நேம், வேட் ஐடி கொடுக்கல. என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே அடுத்தது என்ன கேட்குறாங்க அப்படின்னா நான் வந்து இண்டிவிஜுவல் கிரியேட்டரா இல்லை ப்ரொடக்ஷன் கம்பெனியா இல்லை ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை அக்ரிகேட்டர் இடைத்தரகர்கள் மாதிரி அந்த மாதிரி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து இண்டிவிஜுவல் கிரியேட்டர் தான். ஸோ அதனால் இண்டிவிஜுவல் கிரியேட்டரு செட்டிஸ் அதை டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு, அதை நான் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இங்கே என்ன கேட்குறேன்னா வாட் டைப்ஸ் ஆஃப் மீடியா வில் யூ கான்ட்ரிபியூட் டு பான்ஃபை, நீங்கள் என்ன மாதிரி அசட் வந்து கண்டென்ட் வந்து இந்த பான்ஃபைல கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் தான். ஸோ மியூசிக்கு, சவுண்ட் எஃபெக்ட்ஸு, ஆஃப்டர் எஃபெக்ட்டு, இல்லுஸ்ட்ரேஷன், 3D அதெல்லாம் நான் அப்லோட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் நான் வந்து இது ரெண்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இது பார்த்திங்கன்னா வீடியோ அண்ட் ஃபோட்டோ இது ரெண்டு தான் செலக்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இது ரெண்டும் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா அடுத்தது என்ன வந்துருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி ப்ரூஃப் ஒன்று கேட்குறாங்க. ஸோ ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப், நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃபை சப்மிட் பண்ண விரும்புகிறீங்களோ அதோட ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணணும், இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்லோட் பண்ணிங்கன்னா 1 or 2 பிஸ்னஸ் டேஸில் அதை செக் பண்ணி அப்ரூவல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இதில் என்னோட ஐடி ப்ரூஃபை நான் சப்மிட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ வந்து என்னோடய ஆதார் கார்டை நான் வந்து இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்லோட் பண்ணிட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோன்னா அடுத்தது என்ன வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செக் யுவர் இன்பாக்ஸ் டு கன்ஃபார்ம் யுவர் இமெயில் அட்ரஸ். ஒன்ஸ் யுவர் இமெயில் இஸ் வெரிஃபைட் யூ கேன் ஸ்டார்ட் அப்லோடிங் யுவர் அக்கௌண்ட். ஸோ உங்கள் இமெயிலை போய் செக் பண்ணுங்கள். உங்கள் இமெயிலில் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருப்போம். அது மூலயமா உங்கள் இமெயிலை வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னோடய இமெயில் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய இமெயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன பண்ண போகிறேன், வெரிஃபை இமெயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் சைன்இன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய யூசர் நேம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. கஸ்டமைசபிள் ஸ்டோர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணால் ட்ராஷ் போர்டு, அக்கௌண்ட்டு, ஃபினான்ஷியல், அப்லோட்ஸ், டவுன்லோட்ஸ், மெசேஜ், ரெஃபரல்ஸ் அப்படின்னு இங்கே நிறையா கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பற்றிலாம் நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இல்லை நிறையா இருக்க போருக்கு. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஆல்மோஸ்ட் அண்ட் ப்ளீஸ் செக் யுவர் இன்பாக்ஸ் ஸோ தட் வி கேன் வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ். ஒன்ஸ் யூ ஹேவ் வெரிஃபைட் இமெயில் அட்ரஸ் யூ மே பிகின் அப்லோடிங் யுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் இமெயிலை போய் செக் பண்ணுங்கள், அதில் நாங்கள் வெரிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருப்போம், அதை போய் வெரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஐடி கார்டு வந்து அப்ரூவ் ஆனிச்சுன்னா நாங்கள் திருப்பி வந்து என்ன பண்ணுவோம், யூ வில் ரீச் யூ அகைன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. ஸோ இது ரிஃப்ளெக்ட் ஆகிறது கொஞ்சம் லேட்டாகவும் இருக்குது, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பான்ஃபை பேஜ். ஓகேங்களா? ஸோ என்னோடய பேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து யுவர் இமெயில் ஹேஸ் பின் கன்ஃபார்ம்னு சொல்லிச்சு. வி வில் ஃபினிஷிங் ரிவியூங் யுவர் ஐடி, ஃபீல் ஃப்ரீ டு ஸ்டார்ட் அப்லோடிங் சம் ஆஃப் யுவர் மீடியா பை கிளிக்கிங் த அப்லோட் நியூ பட்டன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய இமெயிலும் வெரிஃபை ஆகிடுச்சு. அதே மாதிரி என்னோட ஐடி ஒன்று அப்லோட் பண்ணேன் பார்த்தீங்களா, அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னொன்று அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ உடனே வந்து ரிவ்யூ பண்ணிட்டாங்க,
எல்லாமே முடிஞ்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், கெட் ஸ்டார்டட் கொடுக்க போகிறேன். ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுத்தோன்னே இங்கே எனக்கு அப்லோட் ஆப்ஷன் நான் பண்ணலாம், அப்லோட் நியூ ஃபைல் கொடுத்து நான் பண்ணலாம் போயிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பாண்ட்5ல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மெத்தட். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த யூஆர்எல்ல போயிட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டு உங்கள் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணோன்னா அதில் இன்ஃபர்மேஷன் கேட்கும், உங்கள் அட்ரஸ் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க கேட்குது. அடுத்தது உங்களுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் ஒன்று கேட்குது, அப்லோட் பண்ண சொல்லுது. அதை அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வரும். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே உங்கள் இமெயிலும் வெரிஃபை ஆகிடுது, நீங்கள் அப்லோட் பண்ண ஐடிப்பும் வெரிஃபை ஆகிடுது. ஸோ டக்குன்னு எல்லாம் முடிஞ்சிடுது. ஸோ இவ்வளோ தான் வந்து பாண்ட்5ல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இதில் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அது மாதிரி இதில் எப்படி இமேஜ் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வேறு யாருக்கோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா, கீழே தெரியுது சோஷியல் மீடியாவுக்கும். ஸோ இதுலேயும் டைரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேளுங்க, நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நம்ம வேறொரு வீடியோவில் வேறொரு டாப்பிக்கில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.